சாப்பாட்டுக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு சோறு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கோம். கவர்மெண்ட் பாத்ரூம் அந்த அளவுக்கு தான் வீடியோ ஃபஸ்ட் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டப்போ அந்த இடத்துல நான் குடியிருந்தேன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். Lakshmi Krishna Natural Weight Loss Powder, 100% organic, no side effect. Link in description. ஒரு கல்யாணம்னா அக்கா கல்யாணம் மோடி போய் நிற்கிறது பண்ணுறது எல்லாம் பண்ணுவோம். எனக்குன்னு வரும்போது யாருமே சப்போர்ட் இல்லை. எல்லாத்துலேயும் என்னோடய உழைப்பு இருக்குது, என்னோடய உழைப்பு இவோட உழைப்பு இருக்குது. நான் இவ இல்லை அப்படின்னா நாங்கள் யாருன்னே தெரியாது. அதனால எங்கள் பேரே ஃபுல் நேமே அது ராஜா ரூபி. அதுதான் அன்றைக்கி விற்றுட்டு போனால் இன்னும் பார்ப்பாங்க, பேச தான் செய்வாங்க. நம்ம அதுக்காக நான் வளர்ந்துட்டேன் அப்படி சொல்லி கெத்து காட்டக்கூடாது. எங்கள் வீட்டில் யாருமே பண்ணாதது நாங்கள் பண்ணிட்டோம். எங்கள் ஃபேமிலியில் கார் இல்லை யார்ட்டையுமே. அதான் ஃபஸ்ட்டு நான் கார் எடுத்தேன். இவ்வளவுமே எங்கள் அம்மா ஏதோ சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்தாலுமே உங்கள் அம்மா அப்படி பண்ணுறாங்க, உங்கள் அக்கா அப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான். நானே கேட்பேன். ஒரு காஸ்டியூமாக நான் ஒரு நார்மல் ட்ரெஸ் நாங்கள் போட்டிருப்போம், என்ன ட்ரெஸ்ஸு கன்றாவே இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் வரும். திருப்பி காசு போட்டு நல்ல ட்ரெஸ் வாங்குவோம். உனக்கு என்னப்பா காசு பணம் வந்துருச்சு, யூடியூப்லேயே சம்பாரிச்சு வீடு கட்டிட்டீங்கன்னு உங்களுக்கு ஒரு டேக் இருக்கு. அது சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்கும். எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா அவங்க ரொம்ப கலகலகலன்னு இருந்து அவங்க இவ்வளோ எமோஷனல் ஆனது நான் ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இல்லை, நிறைய ரொம்ப கஷ்டப்படும் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு காரணத்தினால நிறைய கஷ்டப்படும். சாப்பாட்டுக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு சோறு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரு சொன்ன மாதிரி பாத்ரூம் கவர்மெண்ட் பாத்ரூம் அந்த அளவுக்கு தான் வீடியோ ஃபஸ்ட்டு நான் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டப்போ அந்த இடத்துல நான் குடியிருந்தேன். ஒரு சப்போர்ட் இல்லை, ஏன்னா ஒரு ஆதாரம் எதுவுமே இல்லை. ஒரு கூட ஃப்ரெண்டு முதல் கொண்டு அவ்வளோ சொல்ல போனால் நான் நிறையா பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டு கல்யாணம் இப்போ இந்த ஃபேமிலி வேறு ஃப்ரெண்ட் சர்க்கிளாக சொல்கிறேன். ஒரு கல்யாணம்னா அக்கா கல்யாணம் மோடி போய் நிற்கிறது பண்ணுறது எல்லாம் பண்ணுவோம். எனக்குன்னு வரும்போது யாருமே சப்போர்ட் இல்லை. எல்லாத்துலேயும் என்னோடய உழைப்பு இருக்குது, என்னோடய உழைப்பு இவோட உழைப்பு இருக்குது. நான் இவ இல்லை அப்படின்னா நாங்கள் யாருன்னே தெரியாது. அதனால எங்கள் பேரே ஃபுல் நேமே அது ராஜா ரூபி. அதுதான் ரைட்டுங்களா. ஏன்னா நான் பேரை மாற்றி ஆல்ட்ரு பண்ணி அதெல்லாம் வைக்கிறேன். கூப்பிட்றேன்னா அதுதான் என்னோடய பேர் ஃபுல் நேம் ராஜா, உங்கள் பேர் ரூபி. அது கூப்பிட்றேன் ரூபி தான் கூப்பிடுவேன். ஏன்னா எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியோ வச்சோ கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு இருந்தால் அதோட உழைப்பு இருக்குது. நிறைய பேசலாம், பேசிக்கிட்டே இருந்தால் நம்ம சொல்லிக்கிட்டே போயிடலாம். ஏன்னா இந்த அளவுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னா அதுக்குண்டான நிறைய கஷ்டம் இருக்குது. நீங்கள் எல்லாருமே சொல்லும்போது உங்களோட ஸ்டார்டிங் அந்த ஸ்ட்ரகிள் டைமில் நிறைய பேர் உங்களை பேக் பைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாரோட கதைகள்லையும் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு லெவலில் இருக்கீங்கல்ல, இந்த லெவலுக்கு அப்புறமா யாரெல்லாம் உங்களை பேக் பைட் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்களா, பேசினாங்களா, என்ன ஆச்சு அதை பற்றி? முக்கியமாக ஒரு காமெண்ட் இருக்குது. என்னன்னா அப்பா அம்மா நிறைய சப்போர்ட் இல்லாமல் தனியாக நீங்கள் சேர்ந்து பண்ணீங்கன்றது நிறைய பேர், முக்கால்வாசி பேர் அப்படிதான் இருக்கீங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அப்பா அம்மா தான் எப்பயுமே பின்னாடி நின்று பிள்ளைங்களுக்கு இது பண்ணுவாங்கன்றது அவங்க கை விட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் உங்கள் கைகள் இப்படி கோர்த்து இன்னைக்கு வந்திருக்கிறது அழகாக இருக்குது. ஸோ எஸ், அவர்கள் வந்திருக்காங்களா, நீங்கள் உயர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க உங்களை பார்த்து இப்போ எப்படி பார்க்குறாங்க, அண்ட் அன்னைக்கு உங்களை விட்டுட்டு போனவங்களாம் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? அன்றைக்கி விட்டுட்டு போனால் இன்னும் பார்ப்பாங்க, பேச தான் செய்வாங்க. நம்ம அதுக்காக நான் வளர்ந்துட்டேன் அப்படி சொல்லி கெத்து காட்டக்கூடாது. என்னை பொறுத்தது நான் எப்பயுமே ஒரே மாதிரி தான் நான் பேசுவேன். இப்போ என்னை பார்த்து இவன் என்ன இப்படி வீடியோஸ் போடுறான், இந்த மாதிரி பண்ணுறான், அசிங்கமாக இருக்குது, வீட்டை இது பண்ணி சொல்லுவாங்க. என்னை பார்த்து நீ நல்ல பெரிய ஆளாக போய்ட்டு நாங்களும் பண்ணலாம், எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ நம்ம புதுசாக பைக் வாங்கினா நல்லா இருந்தால் அவங்களும் வாங்கணும்னு தோணும். இப்போ பண்ணுங்கும் போது என்கிட்ட கேட்பாங்க. நான் அந்த ஹெட் வெயிட்லாம் நான் பண்ண மாட்டேன். என்னால் முடிஞ்சால் நான் சொல்லித்தரேன். உன் டேலண்ட்டை நீ முன்னேறி வா. நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி போட்டு ஸ்டோரியோ ஏதோ போட்டு நான் பண்ண மாட்டேன். அந்த இது பண்ணால் எனக்கு எல்லாத்துக்கும் பண்ணுற மாதிரி வரும். நான் சொல்கிறேன், என்னோடய பர்சனல் நம்பர் தரேன், நீ கேளு, நான் ஐடியா பண்ணுறேன் சொல்கிறேன். திட்டினவங்களே சொல்லுவாங்க. அந்த உதாரணத்துக்கு யாராவது அஸ்வின் சொன்னான், 7வது படிக்கிற ஒரு பையன் தானே, என்னே ஒரு வீடியோஸ் போட்டு அதான் எனி டைம் ஃபுட்டு தான் போகிறீங்க, சமைக்கிறதே கிடையாதுன்னு சொல்லிட்டான். அவங்க வீடியோஸ் அவங்க ஃபுட்டேஜ் போய் பார்த்தா எங்களை மாதிரி அப்படியே ஒரு ஃபேமிலி. எனக்கு எடுத்து நம்ம சப்ஸ்கிரைப் என்னோட அமுச்சு விட்டு கேட்குறாங்க, நான் திட்டுட்டுமா, நான் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லுவேன். நான் இது எங்களுக்காக நீங்கள் சண்டை போட வேண்டாம். அவங்க பண்ணுறதுக்கு அவங்க அனுபவிப்பாங்க. கடவுள் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், அது பண்ணுவான். நம்ம என்ன உண்டோ அதை நம்ம பார்த்துட்டு போயிடலாம்னு. எங்கள் வீட்டு சைடுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சப்போர்ட்டே கிடையாது. அப்புறம் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போ ஒன்றா தான் இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா நானும் சொன்ன மாதிரி வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஃபேமிலி தான். இவ்வளோ அப்படி தான். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா என்னை படிக்க வச்சு வளர்த்தாங்க. இவங்க வீட்டில் அதே சேம் தான். அப்போ நம்ம அனுபவிக்காதது இப்போ எங்கள் வீட்டில் யாருமே பண்ணாதது நாங்கள் பண்ணிட்டோம். எங்கள் ஃபேமிலியில் கார் இல்லை யார்ட்டையுமே. அதான் ஃபஸ்ட்டு நான் கார் எடுத்தேன். அப்படிங்கும்போது ஒவ்வொன்றும் நான் பார்த்து பண்ணும்போது என் குழந்தை அது மாதிரி இருக்கக்கூடாது. என் குழந்தைக்காக நான் என்ன வேணும் பண்ணணும். இப்போ கூட பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாம் காஸ்ட்லியாக தான் வாங்கி தருவோம். ஆனால் அவங்களுக்கு அது என்னன்னு தெரியல, இயல்பாக என்னன்னு தெரியல, பழைய ட்ரெஸ் தான் போடுவாங்க.
இப்போ இந்த இதுக்கே நம்ம புது ட்ரெஸ் தான் போட்டிருந்தோம், பழைய ட்ரெஸ் தான் போடுவோம். நீங்கள் பார்த்தா தெரில, பழைய ட்ரெஸ் தான் போடுவோம். அது நேச்சர்லாம் வந்துடுது. அது நம்ம பார்த்து பண்ணுறோம் ஒவ்வொன்றும் குழந்தைங்களுக்கு. அது என்னவோ அது நடக்கும். அது என்னாச்சுன்னா இப்போ இவ வந்து ஒரு வார்த்தை விட்டுட்டா. என்ன ஒன்றா உங்களுக்கு தெரியும், ரூபி இப்போ எப்படி ஜாலியாக கலாய்ச்சி நல்லா பழகிட்டா, நல்லா ஜாலியாக பேசுவாள், நல்லா அமைதியாக இருப்பாள். டக்குன்னு ஒரு கவுண்டர் அடித்தாலும் நல்லா செம்மையாக இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு கவுண்டர் ஒன்று அடிச்சு விட்டா. என்ன அடிச்சிட்டான்னா, ஊரில் லேண்ட் இருக்குது, உங்கள் பேர் எழுதி வைங்கன்னு சொல்லிட்டா. அதில் ஆனால் இல்லை, இடமே இல்லை. ஆக்சுவலாக தான் உண்மை, இடமே இல்லை. இருக்க இடமும் சொத்து பிரச்சனை இருக்குது. என்ன பண்ணிட்டாங்க, முடிச்சுட்டு உங்கள் அம்மா நீங்கள் வச்சு பார்த்துக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு. நானாக சொல்கிறேன்னா, எனக்கு வந்து இப்பயும் நான் சொல்கிறேன், எங்கள் அம்மா வந்து என்னை வீட்டு வேலை செஞ்சு என்னை படிக்க வச்சாங்க. நானுமே வீட்டு வேலை செஞ்சுருக்கிறேன். எங்கள் அம்மா எனக்கு அதாவது எல்லாத்துக்கும் வந்து காக்காய்க்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுமே எல்லாத்துக்குமே அவங்க தாய் வந்து பெரிய ஒரு இது தான். எனக்கு அதே தான். எனக்கு என்னாச்சுன்னா, எங்கள் அம்மா விடுறதுக்கு மனசு இல்லை. எங்கள் அம்மா இன்னமும் நான் கூப்பிட்றேன், அந்த ஊரை விட்டு வந்துடுமா, நீங்கள் என் கூட இருங்கம்மான்ட்டு. எங்கள் அம்மா வந்து அங்கே ஊரில் வந்து விட்டு வரத்துக்கு மனசு இல்லை. ஊரில் வந்து அங்கே கவர்மெண்ட் ஜாப்னா சத்துணவில் வந்து சமைச்சு கொடுத்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க அங்கேயே இருக்கணும். ஏன்னா அது வாழ்ந்த ஒரு ஊர் அப்படின்னால வரத்துக்கு கடைசியில் நான் வரேன், முடிஞ்சக்கப்போ நான் வரேன் அப்படிங்கிறாங்க. நான் இப்போ கூட டெய்லி இப்போ லீவு கூட ஸ்கூலில் வந்துட்டு தான் போனால் பொங்கல் லீவுக்கு வருவாங்க. நான் எங்கள் அம்மா கூப்பிட்டு வெளிலலாம் போவோம். பார்க்கும்போது அப்படி தெரியும். இவ்வளோ வந்து இதுவரை சொல்கிறேன், எங்கள் அம்மாவை பற்றி ஒரு குறை கூட என்கிட்ட இதுவரை சொன்னதில்லை. நானுமே அவங்க அம்மா பற்றி சொன்னது கிடையாது. உண்மையாலுமே அது ஒரு விஷயம். நாங்கள் எங்களுக்கும் அது ஒரு பாண்டிங் இருக்கும். அதே மாதிரி கல்யாணம் பண்ணி இப்போ சண்டை போடுறாங்க, அடிக்கிறாங்கன்னா நானுமே வந்து இவளை வந்து ஒரு டைம் ஒரு அடி கூட, சின்ன ஒரு இது கூட நான் கோவப்பட்டு பேசினேன் கிடையாது. நான் பெருமையாக சொல்லுவேன், எத்தனை ஷோ இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் சொல்லுவேன். ஒரு டைம் கூட 3 வருஷம் ஆக போது, ஒரு டைம் கூட நான் சின்ன ஒரு அடி கூட அடித்ததில்லை. திட்டியிருக்கோம், ஒரு 5 நிமிஷம் கோவப்பட்டு திருப்பி சைலண்ட்டாக போயிடும். இவளுமே வந்து எங்கள் அம்மா ஏதோ சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்தாலுமே, உங்கள் அம்மா அப்படி பண்ணுறாங்க, உங்கள் அக்கா அப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான். நானே கேட்பேன், எங்கள் அம்மாவும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்களுக்குள்ளே வந்து நம்ம எதுவுமே பண்ணல, இவங்களுக்குள்ளே ஒரு சப்போர்ட் இருக்குது, ஒரு பாண்டிங் இருக்குது அப்படிங்க அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் 2 பேரும் வந்து உழைச்சி சம்பாதிச்சது தானே இது. அந்த ஒரு இது இருக்கும், பாண்டிங் இருக்கும். உண்மையாகவே ஒரு இன்ஃப்ளூயன்சரான நீங்கள் அவ்வளோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உங்களுக்கு வந்து டேர்ன் ஓவர் ஆகுதா? மக்கள் வந்து அதான் சில பேர்த்துக்கு வந்து யூடியூப்பில் வந்து பணம் வருதான்னு டவுட்டாகவே இருக்குது. இதனால் உங்களுக்கு என்ன வீடியோ போடும்போது என்ன உனக்கு வேறு வேலையில் பொழப்படுத்தி வீடியோ போட்டுருக்கு அப்படி. இன்னொருத்தங்க என்ன நினைக்கிறாங்க, பணம் வரும் தெரிய மாட்டேங்குது ஒன்று. இன்னொருத்தங்க நினைக்கிறாங்க, ஒரு வீடியோ போட்டு ஒரு லைக்கு போட்டால் அதுக்கு ₹1 வரும். அப்போ 1 மில்லியன் போயிடுச்சா, இவனுக்கு மில்லியன் வியூஸ் வரும். இப்போ எனக்கு ஒரு 3 எவ்வளோ காசு வரும் அந்த மாதிரி ஒரு தாட். இப்போ எனக்கு 3.5 மில்லியன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ வருது மாதம், அந்த மாதிரி கணக்கு. இப்போ கூகுளில் போய் சர்ச் பண்ணாலுமே இப்போ என்னோட பேர் யாரோ பேர் போட்டால் அது வேறு மாதிரி தான் காட்டும். ஆனால் ரியலாக வந்து ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் அமௌண்ட்டு தனித்தனியாக பிரிப்பாங்க. இவன் சொன்ன மாதிரி தான், ஒரு மாதம் நான் வீடியோஸ் போட்டால் எனக்கு அமௌண்ட்டு வரும். அது வீடியோஸ் போட்டால் மட்டும் இல்லை, வியூஸ் போகணும், அமௌண்ட் வரும். இல்லைனா இல்லை. அது பார்க்குறது மக்களுக்கு தெரியாது. இதுலேயும் பார்த்தா கேட்டகரி வைஸ் பிரிப்பாங்க. கண்டென்ட், ஃபேமிலி கண்டென்ட்னா ஒன்று, ஃபுட்டு கண்டென்ட்னா ஒன்று, லாகர் கண்டென்ட்னா ஒன்று, ஒவ்வொரு மாதிரி. இப்போ வெளிநாட்டில் டாலர் கணக்கில் வரும், தமிழ்நாடு நம்ம இதுங்கும் போது கம்மியாக தான் வரும். அது பார்க்குறவங்களுக்கு தெரியாது. மக்களுக்கு பார்த்தா அவ்வளோ அமௌண்ட். யாராவது ஒருத்தவங்க வைரல் ஆகணும் ஏதாவது ஒரு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதே பிடிச்சிக்குவாங்க. அப்போ இவங்க சப்ஸ்கிரைப் இவங்களுக்கு இருக்குது, இவனுக்கு வீடியோவே போட்டிருக்க மாட்டான், வியூஸே போயிருக்காது. ஆனால் பார்க்கும்போது இவங்களுக்கு இவ்வளோ போகுதுன்னா அப்போ அவ்வளோ வருது. அந்த மாதிரி ஒரு டார்கெட். எல்லாம் எனக்கு மொத்தமாக காசு கார் வச்சுருக்கவங்க பணக்காரனும் கிடையாது, வீடு வச்சுருக்க பணக்காரனும் கிடையாது. இருக்கவங்க அதாவது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு காஸ்டியூமாக நான் ஒரு நார்மல் ட்ரெஸ் நாங்கள் போட்டிருப்போம், என்ன ட்ரெஸ்ஸு கன்றாவே இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் வரும். திருப்பி காசு போட்டு நல்ல ட்ரெஸ் வாங்குவோம். உனக்கு என்னப்பா காசு பணம் வந்துச்சு. ஆக்சுவலி உங்கள்கிட்ட சொல்லலாம். இப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடெல்லாம் பற்றி சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க. இல்லை, நான் இன்னும் வீடே கட்டலை. நீங்களே சொல்லிடாதீங்க வீடு என்ன அது வீடு கட்டல. அது ஆக்சுவலாக வந்து என்னென்னா வந்து வீடு வந்து நாங்கள் ரெண்டல் எடுத்து இருந்திருக்கோம், வீடு நாங்கள் கட்டல. அதானே கேட்க வந்தேன், அது ரெண்டல் வீடா இல்லை வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் கமெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா யூடியூப்லேயே சம்பாரிச்சு வீடு கட்டிட்டீங்க. அதுதான், அது சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்க ஏன்னா இன்னமும் வந்து எனக்கு சொந்த வீடே கிடையாது. ஆக்சுவலாக வீடு கிடையாது, எனக்கு ஒரு ஐடியா, அதுக்காக தான் போராடிட்டு இருக்கேன். பார்க்கறதுக்கு அப்படி தெரியும் மக்களுக்கு. ஆனால் நான் வந்து வீடு கட்ட பணக்காரன் அப்படின்னா சொன்ன ரீசன் இதுதான். இப்போ நான் ஒரு அசிங்கமாக இருக்கேன் அப்படின்னா உன் முடி நல்லா இல்லை அப்படிங்கிறாங்க. நம்ம முடி செய்விட்டு போட்டோம்னா என்ன காசு பணம் வந்துருச்சு, காக்கா காராயிடுச்சு அப்படிங்குவாங்க. சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் நேற்று கூட இந்த ஒரு பேச்சு வந்து என் காதில் அடிபட்டுச்சு. பசங்களான எல்லாம் பேசிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை லவ் பண்ணு, கப்புள் சைடு கப்புள் விலாகாக பண்ணு, கப்புள் ரீல்ஸாக பண்ணு, உடனே ஹிட் ஆகிடுவேன், உடனே பண்ணலாம், வேலையை விட்டுடலாம் அப்படின்றாங்க. தாராளமாக பண்ணலாம், கண்டிப்பாக தாராளமாக பண்ணலாம். எல்லாத்துக்குமே வாய்ப்பு உண்டு, யூடியூபுங்க எல்லாத்துக்குமே வாய்ப்பு உண்டு. ஆனால் வந்து எடுத்தவொன்னே கிடைக்காது. ஒருத்தனுக்கு ஒரு நாள் கிடைக்கும், ஒருத்தனுக்கு 1 வருஷம் கிடைக்கும். நான் 3 வருஷம் என்னோட உழைப்பு இதில் சும்மா கிடையாது, 3 வருஷம் என்னோட உழைப்பு இதில் இருக்குது. அப்போது ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுது இங்கே இருக்க எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த அளவுக்கு பேர் இருக்குது, இந்த இடத்துக்கு எங்கே போனாலும் எல்லாரும் அது கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். எடுத்தோன்னே வந்து நான் போட்டேன்னா பெரிய ஆளாகணும் ஆக முடியாது. எல்லாத்துக்கும் கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். MCR Pure Cotton Club, formals and casual shirts.
சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description.